அஃபிஷியல் புக்கில் மட்டுமே பார்த்துட்டு இருந்த சிம்லாக்கு தான் இப்போ நம்ம நேரில் வந்திருக்கோம். கொஞ்ச நெஞ்சு தூரம் இல்லைங்க, திருநெல்வேலியிலேருந்து நம்ம சிம்லா வந்திருக்கோம். சிம்லாக்கு டூர் வர்றது ஒர்த்தா, அதுவும் ஃபேமிலியோடு வர்றது பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருக்காம். அப்புறம் இங்கே உள்ள டூரிஸ்ட் பிளேஸ்லாம் எப்படி இருக்குது, இங்கே உள்ள பெரிய ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று அது எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே உள்ள ரூம் வாடகை என்னென்ன, எப்படிலாம் இருக்கோ ரூம்ஸ், இங்கே உள்ள சாப்பாடு நம்ம தமிழ்காரங்களுக்கு செட் ஆகுமா, எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கரெக்டாக மணி 7 ஆகுது. காலையில் 7 மணி இல்லைங்க, ராத்திரி 7 மணி ஆகுது. பட் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். சிம்லா உள்ளே போனதுமே ஏதோ நம்ம வெளியூருக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஃபீலிங்கே இல்லைங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்களாக வந்து நம்மகிட்ட நிலம் விசாரிக்கிற மாதிரி ரூம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் 10 மீட்டருக்கு ஒருத்தங்க நின்ன மாதிரி நிறைய பேர் நின்று கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் உள்ளே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் ரெண்ட் ரொம்பவே கம்மியாலாம் கிடச்சிதுங்க. 600 ரூபாய் வரைக்கும் சொன்னாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் நல்ல ரூம்பாக தாங்க அப்படின்னு சொன்னோம். 1000 ரூபாய்க்கு கடைசியாக ரூம் பேசி முடித்தோங்க. 1000 ரூபாய் வாடகை உள்ள ரூம் இப்படி தாங்க இருந்தது. உள்ளே போன உடனே நல்லா சூப்பராக பார்க்குறதுக்கு அழகாக மிரர்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனால் செப்பரேட் ரூம்பாக இருந்தது. ரூம் பார்க்க ரொம்ப அழகாகவே இருந்தது. நம்ம கொடைக்கானல் ஊட்டிலாம் போனால் 2000 2500 குறைச்சி ரூம் எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். இங்கே வந்து 1000 ருபீஸ்க்கே நல்ல ரூம் கிடைக்குது. ஸோ நீங்கள் அதிகமான ரெண்ட்லாம் கொடுத்து ஏமாறாதீங்க. அடுத்து நாங்கள் போன டைம் கிளைமேட் எப்படி இருந்ததுன்னா, பசங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிளைமேட் எப்படி இருக்குன்னு. ஜில்லுன்னு தான் இருந்தது, ஆனால் ரொம்ப ஜில்லுன்னு இல்லை. பசங்கள்லாம் சும்மா சட்டை போடாமலே அவ்வளோ இதாக இருந்தாங்க. நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் எழும்பி பார்த்தா வியூ அவ்வளோ சூப்பராக இருந்தது. நைட்டு வந்து இங்கேயே சாப்பிட்டுட்டோம். ஆனால் ஹோட்டலில் வந்து சாப்பாடு பில்லாம் ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஸோ மார்னிங் நாங்கள் வந்து சாப்பிடாமலே கிளம்பிட்டோம். காலையில் இங்கே சிம்லாவில் உள்ள ஒரு அழகான ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கோம். பட் வயிறு பசி ரொம்பவே தாங்க முடியல. ஸோ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே மேகி மட்டும்தான் இருக்குது. நம்ம ஊர்லலாம் காலையிலே சாப்பிட போனால் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக ரகரகமாக ஐட்டம் தருவாங்க. தொட்டுக்கிறதுக்கு வேறு தக்காளி சட்னி, கார சட்னி, புதினா சட்னி, சாம்பார், அது இது நிறைய தருவாங்க. பட் இங்கே ஒன்லி மேகி தான். எங்களுக்கு வந்து சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த மேகியோட ரேட் எவ்வளோன்னா 50 ரூபா. மேகி பிடிக்காதவங்க இந்த பன் மாதிரி இருக்கிற பர்கர் வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தோம். பட் இது வந்து நல்லாவே இல்லைங்க. ஃபுல்லாக மேகி பாக்கெட் தான் அடுக்கி வச்சுருக்காங்க. வாரவங்களும் இந்த மேகியை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு உள்ளே போகிறாங்க. சிம்லாவில் ஜக்கு மலையில் இருக்கிற ஜக்கு கோயிலுக்கு தாங்க நம்ம போக போகிறோம். இது ஒரு ஆஞ்சநேயர் கோயில். ராமாயண காலத்தில் ஆஞ்சநேயர் இங்கே வந்ததாக சொல்லப்படுது. இந்த கோவிலில் நிறைய படியாக இருக்குது நம்ம ஏறி போகும்போது. ஆனால் அந்த பிளேஸ் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் இந்த படி வழியாக ஏறியும் போகலாம், அப்படி இல்லைன்னா பக்கத்தில் லிஃப்ட் வழியாகவும் வரலாம். உள்ளே வந்ததுமே இந்த பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலையை நம்ம பார்க்கலாம். இது வந்து 108 அடி உயரம் இருக்குது. நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலையை விட இது உயரம் கம்மி தான். நம்ம திருவள்ளுவர் சிலை எவ்வளோ உயரம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டூர் கிளம்பி இன்னையோட 9 நாள் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி தான் ஒரு தமிழ் ஃபேமிலியை பார்த்துருக்கோம் முத. அந்த கோவிலில் நிறையாவே குரங்கு நிறையாவே இருக்குது. ஆனால் கொஞ்சம் சேட்டெல்லாம் பண்ணுது. ஸோ பார்த்து எடுத்து இருந்துக்கோங்க. நாங்கள் இருக்கும்போது கூட ஒருத்தங்க மொபைலை பிடுங்கிட்டு போயிடுச்சு. சிம்லா வந்ததில் எங்களுக்கு கொஞ்சம் திருப்தி இல்லை. பிகாஸ் இங்கே பனியே இல்லைங்க. பனி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வந்தோம். இங்கே வந்து கொஞ்சம் கூட பனி இல்லை. ஆனால் இங்கே உள்ள கல்ச்சர்ஸ் எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இங்கே உள்ள கல்ச்சரில் நம்ம ட்ரெஸ் பண்ணி கூட ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுக்கலாம். கோவிலில் ஆஞ்சநேயர் சுவாமி இருக்கிறதுக்கு பக்கமாகவே ஒரு சின்ன கடை இருக்குது. அதில் வந்து அங்கே உள்ள ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பார்க்க போர்வை மாதிரி, அதாவது பெட்ஷீட் மாதிரி தாங்க இருக்குது. அதை வந்து இங்கே உள்ள கல்ச்சர் மாடலில் கட்டி விடுவாங்க. ஒருத்தங்களுக்கு இந்த ட்ரெஸ் வியர் பண்ணணும் அப்படின்னா 100 ரூபாய் வாடகை. பெரியவங்க குட்டி பசங்க எல்லாருக்குமே 100 ரூபாய் தான் வாடகை. அப்புறம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தனியாக நம்ம 100 ரூபாய் பே பண்ணணும். அந்த ஃபோட்டோவை அவங்க வந்து நம்ம ரூமுக்கே அனுப்பி வச்சுருவாங்க. பட் நாங்கள் வந்து ரூம்பாக காலி பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து ஃபோட்டோ வேண்டாம், நாங்கள் மொபைலே எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி சொல்லிட்டோம். போர்வையிலே டிஃப்ரெண்ட்டாக துணி மாதிரி கட்டுறதுனால ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதில் வந்து தலையில் வந்து ஒரு ஜுவல் மாதிரி கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இங்கே உள்ள கல்ச்சரில் ஃபைனலாக எங்கள் ஃபேமிலி நாங்கள் இப்படி தான் இருந்தோம். அழகாக இருக்கா, இது வந்து யாருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பாப்பாக்குள்ளது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது.
இங்கே உள்ள கோவில் எல்லாமே மேக்ஸிமம் போலீஸ் ஸ்டேஷன் தீமில் இருந்தது. பாருங்கள், இது போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி தானே இருக்குது. கரெக்டாக அப்படி தான் இருந்தது. அங்கே வந்து லைனில் நின்று நாங்களும் அப்படியே ஆஞ்சநேயரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. ஆனால் இந்த கோயிலில் உள்ள சிற்பங்கள்லாம் நல்லா இருந்தது. ஆனால் நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லா கோயில்லையுமே மேக்ஸிமம் கல் சிலையே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை. கோவிலுக்கு உள்ளேயும் நிறையா ஓலை வச்சுலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. நிறையா அந்த பூ வச்சு தொங்க விட்டுருந்தாங்க. இங்கே கோயிலெல்லாம் மேக்ஸிமம் ஒரு நாமம் மாதிரி வச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு பொரி கொடுக்குறாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அரிசி பொரி மாதிரி அந்த மாதிரி இருந்தது. இங்கே உள்ள கோயில் எல்லாமே நம்ம ஊர் கோயிலை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட் இங்கே வந்து கடைகளில் அதே மாதிரி நம்ம ஊரில் எப்படி கோயிலை விட்டு வெளியே வந்தால் நிறைய கயிறு அந்த மாதிரி கீச்செயின் அதெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்களோ அதே மாதிரி தாங்க இங்கேயும் இருக்குது. சிம்லா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான இடம் தாங்க. பட் இங்கே வந்து ரொம்பவே டிராஃபிக் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு இடத்துக்கு போனாலே நம்ம நடந்து கூட சீக்கிரமாக போயிடலாம். பட் காரில் போக ரொம்ப ரொம்ப கஷ்டம். நின்று கார் ஓட்டுறவங்கெல்லாம் அவ்வளோ பாவம். இங்கே பிளேஸும் அந்தளவுக்கு ரொம்பவே ரிஸ்க்கான பிளேஸாகவும் இருக்குது. போல் எங்கள் எல்லாருக்குமே நல்லா வயிறு பசி மேகி சாப்பிட்டது. ஸோ பழம் 10 பழம் 100 ரூபான்னு சொன்னாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டோம். இதுக்கு மேலே எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரையில் நாங்கள் அப்படியே உட்காந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்ன தான் எங்கே உள்ள கல்ச்சர் எப்படி இருந்தாலும் நமக்கு நம்ம சாப்பாடு சோறு போட்டு குழம்பு ஊற்றி அந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி குழம்பு வைக்க டைம் இல்லை. ஸோ நாங்கள் வந்து தயிர் சாதம் கிண்டி பொட்டேட்டோ கூட்டு வைக்க போகிறோம். அதுவும் நல்லா டேஸ்டியாக வைக்க போகிறோம். இங்கே வந்து நிறைய பள்ளமாக இருக்குது. ஸோ பசங்களை வச்சுட்டு கொஞ்சம் சமையல் பண்ண கஷ்டமாக தான் இருந்தது. ஃபைனலாக நம்ம தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு கூட்டம் அவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை பார்த்த பிறகு தாங்க எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. நாங்கள் வயிறார சாப்பிட போகிறோம் இப்போ தான். நீங்களும் இந்த மாதிரி ஏரியாவுக்கு போனால் கொஞ்சம் சமையல் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பசங்களும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. நீங்கள் இயற்கையை ரசிக்கிறவங்களா இருந்தால் சிம்லா உங்களுக்கு பெஸ்ட்டான பிளேஸ் தாங்க. ஆனால் பனி இருக்கும்போது வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் பனி இருக்கும்போது வந்தால் இதை விட டிராஃபிக்காக இருக்கும். நீங்கள் ரொம்பவே வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். சிம்லாவில் பனி இல்லைனோன்னா நாங்கள் மட்டும் இல்லை, பசங்களும் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ எங்களோட பயணம் மணாலியை நோக்கி தொடர்ந்து கொண்டே இருக்குது. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்துருக்கீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. டூர் போகணுன்னு பிளானில் இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ காய்ஸ்.